கொண்டு வந்தீங்க? எல்லாத்தையும் இந்த வெட்டு வெட்டுதே. அப்படி இல்ல மோட்டு, இது நான் ரொம்ப ஆசையா வளர்க்குற சேவல். இது கிட்ட நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அப்படியா? அப்படி என்ன சிறப்பு அம்சம் இருக்கு மண்டையா? அடடா, என்னோட பர்ஸ் நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சமோசா அண்ணாச்சி, உங்களுக்கு காசு நாளைக்கு தானே. நாளைக்கு தான் தருவியா? காலு, அந்த அண்ணாச்சியை என்னன்னு கேளு. இது ஒரு வித்தியாசமான சேவல் தான். மேக்ஸிமம் அந்த வாயிலே போட்டு இந்த நாக்க புடிங்கிரு. விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, இனிமே இந்த ஏரியாவுல யாரும் என்ன ஏமாத்த முடியாதுல்ல. இதுதான் என்னோட சேவலோட ஸ்பெஷாலிட்டி. எவனாவது பணம் தராம ஏமாத்துனா அவன் எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துடும். வேண்டாம், இது ரொம்ப டேஞ்சரான சேவல்பா. சமோசா அண்ணாச்சி, என் பர்ஸ்ல இருந்து தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு மீதியை கொடுப்பா. உனக்கு எவ்வளவு மீதி தரணுமோ அதை நான் தந்துடுறேன்ப்பா. ஆனா ஒன்னு சொல்றேன் கேளு, இனிமே நீ என்ன ஏமாத்தணும்னு நினைக்கவே கூடாது, புரியுதா? ஓகே ஓகே, இந்த சேவலுக்கு நீ என்னதான் சாப்பிட கொடுக்கற? ஏன்னா அந்த அளவுக்கு இது புத்திசாலித்தனமா வேலையை செய்யுது. அதுக்கு கோதுமை, அரிசி, தானியங்கள்லாம் கலந்து கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். அவ்வளவு பணம் செலவு பண்ணி இதுக்கு எப்படி என்னால சாப்பாடு போட முடியும்? அதனால இதுக்கு நான் சாதாரண சாப்பாடு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒருவேளை இந்த சேவலுக்கு நாம விரும்பின சாப்பாடு கொடுத்துட்டா அது நமக்காக வேலை செய்யும். இங்க பாரு சேவலே, நீ எவ்வளவு வேணாலும் தானியத்தை சாப்பிட்டுக்க. ஆனா எனக்காக நீ சின்ன வேலையை செஞ்சாகணும். நான் சொல்றது புரியுதுல்ல? இப்ப நீ யார பார்த்தாலும் அவங்க எங்க பணத்தை வச்சிருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், சரியா? சீக்கிரமா போ. சேவல், நீ எதுக்கு எங்களை இப்படி தொந்தரவு பண்ற? நாங்க இது வரைக்கும் யார்கிட்டயுமே பணத்தை மறைச்சு வச்சதே இல்ல, ஏமாத்துனதே இல்ல. நீ நில்லு. நில்லு. மறைஞ்சிருச்சு. இங்க பாருங்க டிக்கெட் அண்ணாச்சி, நாங்க சாப்பிட்டதுக்கு எல்லாத்தையும் பில்லு பே பண்ணிட்டு தானே போனோம். அப்புறம் எதுக்காக உங்க சேவலை எங்க பின்னாடி அனுப்பி வச்சு எங்களை இப்படி தொந்தரவு பண்றீங்க? அட போப்பா, நீ வேற. நானே இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என்னோட சேவல் அது இப்ப திடீர்னு காணாம போச்சு. அடுத்தவங்க பணத்தை எடுக்கிறதுக்கு நீ தானடா கத்து கொடுத்த. அது எங்க பணத்தை திருடிட்டு ஓடி போயிடுச்சு. பத்துல வாடா, சீக்கிரம் சிக்கன் சாப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நில்லுங்க. ஏய் மோட்டு, எங்க போயிட்டு இருக்கீங்க? வீணா போன சிங்கம் சார், நாங்க உங்களை தேடி தான் வந்துகிட்டு இருக்கோம். சிங்கம் சார், இந்த ஊர்ல ஒரு சேவல் இருக்கு சார். அக்கபரதமாக அந்த மாக்க தொடர்ந்து என்ன உளறீங்க? விஷயம் அப்படி போகுதுன்னா அப்போ போக நாம அதை கையும் களவுமா பிடிக்கலாம். மோட்டு பத்தலும் கேளுங்க, நீங்க ரூபா நோட்டை தூக்கி வீசிட்டே போங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ அந்த சேவல் திருடிச்சுன்னா அதை கையும் களவுமா பிடிக்கிறேன். அந்த சேவலுக்கிட்டே கொத்து வாங்கிடலாம். வா மோட்டு. ஓகே, 500 ரூபா எடுத்துங்க. அடுத்தது அங்க குண்டா வரவன பாத்தியா? அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நீ இருக்கிற பணத்தெல்லாம் அள்ளிட்டு வா. போ, சீக்கிரம் போ. கதவுலே அந்த சேவல் உண்மையிலேயே திருடிட்டு தான் இருக்கு. ஏய் சேவல், ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நில்லு. என்ன விட்டுடு, நான் ஒன்றும் பண்ணல. வேண்டாம், சொந்த கேளு. சார், எப்படியாவது அந்த சேவலை பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிளான் பண்ணி ஆகணும். சீக்கிரமா ஏதாவது ஐடியா பண்ணுங்க சார். ஐடியா? இங்க பாரு மோட்டோ, எப்ப அந்த சேவல் இந்த தானியத்தை சாப்பிடுறதுல ஐடியாவுல இருக்கோ அந்த நேரமா பார்த்து நீ அப்படியே கப்புனா தான் அழுத்தி புடி. அந்த நேரமா பார்த்து நாங்களும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றோம். நானும் இந்த மரத்து மேல உட்கார்ந்து இருக்கேன். ஒருவேளை சேவல் கூடையிலிருந்து வெளியே வந்தா நான் இந்த வலைய போட்டு பிடிச்சிடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
ஏய், காலு உன்னை பிடிக்கிறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஒரு வழி பண்ணிடு. ஓ அதான், அதேதான். அது. ஓ, ஜெய் ஹோ! சிங்கம் சார் சீக்கிரமா நட்ட கீழே போடுங்க. ஓகே ஓகே. அம்மா. ஏய் மாட்டிக்கிட்டா சேவல் குட்டி மாட்டிக்கிட்டா. ஐய், ஜெக, ஜெக, ஜெக. அப்படி, உன்னால முடியாது. தப்பிக்க முடியாது நீ. அப்படியெல்லாம் பார்க்காத. பத்ரு, பத்ரா, தப்பிச்சிடுறா, இல்லடா. ஓடியாந்துரு, ஓடியாந்துரு. ஓடிடலாம் விட கடவுளே, மாட்டோம். இது உண்மையிலேயே பயங்கரமான சேவல் தான். குங்ஃபு கராத்தே எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு. எஸ்கேப். கச்சா கச்சா இவ்வளவு மோசமான ஒரு சேவலை என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் பார்த்ததே இல்லையாப்பா. இப்போ நம்ம அதை எப்படியா புடைக்க போறோம்? முதல்ல நாம இப்ப ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இந்த சேவல் யாரோடது, எங்க இருந்து அது வந்து போகுதுங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த பணத்தெல்லாம் திருடிக்கிட்டு போய் அது யாருக்கிட்ட கொடுக்குதுங்கறதையும் கண்டுபிடிக்கணும். பத்லு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. வாங்கப்பா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க, அந்த சேவல் அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்க, அதை ஃபாலோ பண்ணலாம். ஆஹா, இந்த குட்ட பையன் தான் திருடனா? சீக்கிரம் வாங்க. ஆய், குட்ட பயலே, உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளத்துல ஏத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ தான் திருடன் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். மரியாதையா சிக்கல் சார் கிட்ட சரண்டர் ஆயிடு. இல்ல நீ அவ்வளவுதான். இந்த சேவலை வச்சு திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால தான் அந்த அண்ணாச்சி கிட்ட இருந்து இந்த சேவலையே நீ ஆட்டைய போட்டு வந்துட்டு இருந்திருக்க. காலு இங்க பாத்தியா, இவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட சண்டைக்கு வர போறாங்களா? இத மாதிரி சேவல் தம்பி, உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சண்டை சச்சரவும் கிடையாது. எங்களை தாக்காத. இப்ப பாத்தியா, எங்க கிட்ட பணம் கூட கிடையாது. எங்க எல்லாரோட பாக்கெட்டும் இப்ப ரொம்ப எம்டியா இருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. காலு ஏய் 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 no. வேண்டா, சொன்னா கேளு. டேய் புடிச்சுக்க மாட்டியா? ஏதாவது பண்றா. அம்மா. இத மாதிரி சேவல் தம்பி, எனக்கு கோபம் வந்தது. உன்னை துவம்சம் பண்ணிடுவேன். மரியாதையா கிட்ட வராத. அடங்கொய்யால இது கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கி இருக்குமோ? ஆஹா, மாட்டிக்கிட்டோம். போதும், இதோட நிறுத்திக்குவோம். நீ ஒரு சேவல்ன்றதுனால தான் உன்னை சும்மா விடுறேன். ஏன்னா பிராணிகளை இம்சை பண்றதுக்கு எனக்கு பிடிக்காது. இல்ல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கி இருக்கிறதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது பண்ணுடா. ஐடியா. வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம். ஹலோ
அப்படியே கொஞ்சம் இப்படி யூட்டன் அடிச்சு பாரு. பாருடா, உனக்கு தைரியம் இருந்தா வந்து வேக வேகமா இத கொத்தி சாப்பிட்டு பாரு. காலு, நான் தான் உன்னோட டாட்டர் ஜான். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. கொத்தாத, கடிக்காத, என்னை விட்டுடு. காலு, அப்படி போடு. எறும்பு கூடல போறான். அந்த சேவலோட பிடியிலிருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல, ஏன் பாசிபிள். அப்படி போடு.